கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா ஒரு தொழிலில் ரூ. 2 போட்டோம்னா ரூ. 4 வரும்னு நினைக்கிறோம். ஆனால் ரூ. 6 நஷ்டமாகுது. இப்படி குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருப்பதும் வருமான தடை இருப்பதுக்குமான முக்கிய காரணம் நம் வீடுகளில் வெளிச்சமில்லை என அர்த்தம். அப்படின்னா நம்ம லைட் போடுறோமே ரூமுக்கு அப்படிங்கிறதில்ல. இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தி, நமக்கு இறை சக்தியோட அருள் இல்லை அப்படின்னு. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுறது, 2 தீபம் ஏற்றி வைக்கிறது. ஆண்களாக இருந்தால் காலை நேரத்தில் நீங்கள் அலுவலுக்கு கிளம்பும் முன் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கும்போது ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, வருமானத்தில் லாபம் அதிகமாகும். இதை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு 21 நாட்கள் செய்து பார்க்கலாம். ஏன்னா அந்த தீபத்தினுடைய ஒளிங்கிறது சுக்கிரன் காரகத்துவம் தான் வீட்டில் ஆண் பெண் ஒற்றுமையும் பொருளாதார மேம்பாட்டையும் குறிக்கிறது. 2வது குறிப்பு, நம்மளோட பூஜை அறையில் எல்லா சுவாமிகளுக்கும் தினம் பூ வைக்கிறோம். அடுத்த நாள் உலர்ந்து போகுது, அதை எடுத்துடுறோம். ஆனாலும் மனசுக்குள்ளே நாம் அந்த பூ வச்சதுக்கான நன்மை உண்டுன்னு நம்மளோட மனசு நினைக்கிது. நம்ம ஆன்மீக பூமி நம்மளை அப்படி தான் வளர்த்து வந்திருக்கு. அதுபோல தான் நாம் இந்த ஜென்மாவில் எப்படி நடந்துக்கிறோமோ, தர்மம் தப்பாமல் நாம் நடந்து வரும் பொழுது நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு, அது உடலாலேயோ பொருளாலேயோ உதவி செய்து, இல்லை உற்றவர்களிடம் கசப்பு மனத்தை காட்டாமல் அவங்க போக்குக்கு போய் அவங்கள சரி பண்ணுறது, இது போலலாம் நாம் செய்து வரும்போது இந்த ஆன்மா இந்த உலகை விட்டு நாம் மறைஞ்சாலும் நம்மளோட நினைவுகள் நம் சுற்றத்தாரிடம் மறையாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பதிவு. 3வதாக நம்ம பார்க்குற வழிபாடு, தினமுமே வீடுகளில் முன் வாசலில், என்ட்ரன்ஸ் வாசலில் கோலம் போடணும். அந்த கோலம் போடணும், அழியணும் அப்படி தான் நம்மளோட பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் பல காரணங்களால், அதாவது நமக்கு நேரமின்மை ஒரு காரணம், இல்லை உடல் உபாதை ஒரு காரணம், வயசாயிருச்சு நம்ம உக்காந்து கோலம் போட முடியலங்கிற ஏதோ பல காரணங்களால் நம்ம முடியலன்னாலும், ஒவ்வொரு வீட்டுக்கும் வீடுன்னு இருந்தால் வாசப்படின்னு இருக்கும். அந்த வாசப்படியில் நாம் அந்த பச்சரிசி மாவுனால் 2 கம்பிகள் இழுத்து அதை ஸ்வஸ்திக் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இதை ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் நல்ல ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு இதை மாற்றி செய்து வாங்க. உங்களுக்கு அந்த மகாலட்சுமி கடாட்சம் உண்டு. இதை நீங்கள் நம்பிக்கையோடு, ஏன்னா நிறைய பேர் கோலம் போட முடியலையே அப்படிங்கிற ஆதங்கத்துலையும் இருப்பீங்க. என்ட்ரன்ஸ் நிலகால பார்க்கும்போதெல்லாம் உங்கள் மனசு பூரிச்சு போகும்.